சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ப்ரௌனி பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஸ்டைல்ல பண்ண போறோம். இதில நம்ம எக் இல்லாமயும் பண்ணலாம், எக்கோடையும் பண்ணலாம். இதில 4 வெரைட்டில நான் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும். பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். முதல்ல எக்லெஸ் ப்ரௌனிலேருந்து ஆரம்பிச்சு, ஓட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் பனானா, அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாதாம வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ப்ரௌனி. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஐஸ்கிரீமோடு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை வச்சு பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுக்கெல்லாம் முதல்ல எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நல்லா ஃபஜ்ஜியாக சாஃப்டாக இருக்கும். நம்ம மைதா இல்லாமல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 6 வகையான ப்ரௌனி போட்டிருக்கேன். எக்லேயும் சரி, அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ப்ரௌனியாக இருக்கட்டும், ஓரியோ ப்ரௌனியாக இருக்கட்டும், எல்லாமே பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம பேக்கரியில் கூட இந்த மாதிரி எக்லெஸ் ப்ரௌனி அது கோதுமையில் பார்க்க முடியாது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ட்ரேவை வந்து நம்ம ரெடி பண்ணணும். நான் வந்து எடுத்துருக்கிறது ஸ்கொயர் ட்ரே தான். நீங்கள் ரெக்டாங்குலர் ட்ரே கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரவுண்ட் ட்ரே வந்து வேணாம். அது ப்ரௌனிக்கு வந்து செட் ஆகாது. அது கேக் மாதிரி ஆகிடும். இப்படி வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டுட்டு எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். இதில் பட்டரோ நெய்யோ ஆயிலோ எதுவும் தடவணும்னு அவசியமே இல்லை. இதுதான் வந்து பேசிக் வந்து பட்டர் ஷீட்டை வந்து ரெடி பண்ணுற மெத்தட். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிறத கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஒரு பட்டரை வந்து தடவிட்டு மேலே மாவு தூவிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நான்ஸ்டிக்கியாக ரெடி ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம உடச்சி போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். பட்டர் வந்து 80 கிராம்லேருந்து நீங்கள் 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் வந்து 80 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தட். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரௌனி மேலே நல்லா க்ரிங்கிள் டாப் மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா கூட டைரெக்டாக ஒரு பேனில் நமக்கு டைம் இல்லை வீட்டில் செய்யும்போது நம்ம டைரெக்டாக பட்டர் டார்க் சாக்லேட் போட்டு உருக்கி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது பேக்கரியில் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க். நான் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். அது ப்ரௌன் சுகர் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் போட்டுட்டு அந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைய வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையே இல்லை. நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெல்லமாக இருக்கும்போது வெல்லம் பொடி, இல்லை அப்படின்னா உருக்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மல் பிஸ்கெட் கூட போதும். இப்போது கொஞ்சம் ஆறி இருக்கிற அந்த டார்க் சாக்லேட்டை இதில் ஊற்றுரும். இன்கேஸ் பட்டர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கணும். ஃப்ளேவர் உள்ள ஆயில் யூஸ் பண்ணால் ப்ரௌனி நல்லா இருக்காது. ஸோ ஆயில் அப்படிங்கும்போது சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து ப்ரௌனியை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக வரணும். இதுக்கப்புறம் மாவு போட்டுக்கலாம். மாவு கோதுமை மாவு 1/2 கப், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப், பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட இல்லாமல் பண்ணி பாருங்கள். அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபஜ்ஜியாக வந்துடும். இப்போ பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் காய்ச்சி ஆற வச்ச பால், இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பால் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம எக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம பாலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு அதே மாதிரி ஓவர் மாவு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா அது வந்து நமக்கு கேக் மாதிரி ஆகிடும். ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபெயில்னு சொல்லலாம். கேக்கோட முன்னாடி ஒரு வேர்சன் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மாவெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம ஷைனிங்காக வரணும் நமக்கு. இப்போது நம்ம டார்க் சாக்லேட் வந்து போட்டுக்கலாம். டார்க் சாக்லேட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான்.
இதில் ஆல்மண்ட், பிஸ்தா, நீங்கள் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ டார்க் சாக்லேட்டை நம்ம உடச்சி கூட போடலாம். நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே சமயம் நீங்கள் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலை அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மேலே வந்து அப்படியே உப்பி வரும், இன்னொரு இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் ப்ரௌனியோட பேட்டர், அதாவது மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மேலே க்ரிங்கிள் டாப் வரும். இப்போது இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வேணாலும் போட்டுக்கலாம். டார்க் சாக்லேட் சிப்ஸ், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், அதுக்கப்புறம் வால்நட், இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சாக்லேட் வந்து மில்க் காம்பவுண்ட் வந்து மில்க் பண்ணி ஊற்றலாம். அதுவுமே கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பிளாண்டின்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரூக்கீஸ், அதாவது ப்ரௌனி குக்கீஸ் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது ப்ரூக்கீஸ்னு இன்னொரு ரெசிபி இருக்குது, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லைனா ஓடிஜியில் வச்சுட்டு 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிங்கன்னா 180 டிகிரியில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடிஜியாக இருக்கட்டும், அவன், கடாய், ப்ரெஷர் குக்கர் எல்லாத்தையுமே ப்ரீஹீட் பண்ணணும். அவனெல்லாம் 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம். அவ்வளோ ஷைனிங்காக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீ காஃபிக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸையும் பழத்தையும் வச்சு ஒரு ப்ரௌனி. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாமே ஓடிஜியில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் ஓடிஜி இல்லாதவங்க ப்ரெஷர் குக்கர் கடாயிலையும் பண்ணலாம். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ போடுறேன். சிம்பிளாக ஹெல்த்தியாக ஓட்ஸ் பனானா ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கோதுமை மாவில் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மைதாவோ டார்க் சாக்லேட்டோ இல்லாமல் பண்ண போகிறோம். இதில் நான் மெயினாக நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். நல்லா ஷைனிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ முதல்ல ஒரு ஸ்கொயராக இருக்கிற ஒரு ட்ரேவை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ட்ரே இல்லை அப்படின்னா ரெக்டாங்கிள் ட்ரே வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரவுண்டாக இருக்கிறது வந்து எடுத்திங்க அப்படின்னா அது கேக் மாதிரி ஆகிடும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பட்டர் ஷீட் வந்து ரெடி பண்ணணும். ஈஸியாக வந்து நம்ம எப்படி ஷீட் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னா எட்ஜஸை வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 எட்ஜஸையும் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ட்ரேயில் போய் உட்காந்துடும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து எந்த நெய்யோ பட்டரோ போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரௌனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பிடிக்காமல் இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வந்து பட்டர் ஷீட் ட்ரே இல்லை அப்படின்னா, பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம், பட்டர் இல்லைன்னா நெய். இப்போது ஒரு 80 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 1/4 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சாக்லேட் சிப்ஸ் வந்து ஒரு 1/4 கப், கொக்கோ பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும். ஸோ இப்படி போகிறதுனால நம்ம டார்க் சாக்லேட் போடாமையே அந்த ப்ரௌனி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை நல்லா உருக விடணும். கிட்டத்தட்ட ஒரு லோ ஃப்ளேம் வச்சுட்டு தான் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஷைனிங்காக அந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் உருகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தடில் கூட பண்ணலாம். பட் இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். நம்ம டார்க் சாக்லேட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நல்லது. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களால் கையில் மேஷ் பண்ண முடியலன்னா கூட ஃபோர்க்கு வச்சு
மிக்சியில் வந்து ஒரு சுற்று விட்டிங்கனாவே ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் 2 மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக பீட் பண்ணால் போதும். நம்ம ப்ரௌனி அப்படிங்கிறதுனால கேக் மாதிரி ரொம்ப கன்சிஸ்டன்சி எல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எக்கு வேணாம் அப்படின்னா தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர், ஆயில், இல்லை அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடோட பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இல்லை ஆப்பிள் சாஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆப்பிள் அரைச்சி கூட நீங்கள் போடலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடுறதுனால எதுவுமே சேஞ்ச் ஆகாது. பட் எக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும் எப்போவுமே எனக்கு. இப்போ வனிலா எசன்ஸ், அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை 1/2 கப், அதுக்கப்புறம் பவுடர் சுகர் 1/4 கப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் குறைவாக தான் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனி நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம். இதை 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து நல்லா கரையணும். திப்பியாக இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரௌனி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா இல்லாமல் பண்ணுறதுனால நல்ல ஹெல்த்தியானது கூட. நான் ஏற்கனவே மைதாலையும் போட்டிருக்கேன். பர்ஃபெக்டான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரமாக எக்லெஸ் ப்ரௌனியும் நான் வீடியோ போடுறேன். இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் வந்து ஊற்றுறோம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷைனிங்காக வரும். ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி தான். இதுக்கப்புறமா கோதுமை மாவு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அதுக்குள்ளே தான் நமக்கு தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணலாம். இப்போ பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ரொம்ப ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரே அடியாக எல்லா மாவையும் போடுறதுக்கு நீங்கள் ஸ்பூனில் வந்து அளந்து போடுறது நல்லது. நீங்கள் வந்து அப்படியே வந்து போடுறதுக்கு சலிச்சு கூட போடலாம். நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சலிக்காமல் அப்படியே மாவு கூட ஆட் பண்ணலாம். டைம் இருந்ததுன்னா 2 தடவை மாவை சலிச்சு போட்டால் ரொம்ப நல்லது. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து ஓட்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் தான் போடுவோம். ஓட்ஸ் வந்து 1/2 கப்பும், சாக்லேட் சிப்ஸ் வந்து 1/4 கப்பும் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களை சாக்லேட் சிப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். டார்க் சாக்லேட் இருந்தால் கூட நீங்கள் போடலாம். ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்து நார்மல் எந்த ஓட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரோல்டு ஓட்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஓட்ஸ் ப்ரௌனி வந்து போட்டிருக்கேன். முழுக்க ஓட்ஸ் மட்டுமே வச்சு. இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணி OTG இல்லை அவனில் கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போகிறோம் 180 டிகிரியில். ப்ரீஹீட் பண்ணுற டைம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இதே ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படின்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்க அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல உப்பி வந்திருக்கும், இன்னொரு இடத்துல அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஈவனாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டூத்பிக் இருந்ததுன்னா கூட அதில் கூட நீங்கள் பண்ணிடலாம். இப்போது சாக்லேட் சிப்ஸை வந்து தூவி விட்டுறலாம். ஸோ மேக்ஸிமம் இது ரெடி ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் தான். ஒரு சில அவனை பொறுத்து நம்ம 25 to 30 மினிட்ஸ் வந்து சொல்லலாம். நீங்கள் 20 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பாருங்கள். டூத்பிக் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவன் அப்படிங்கும்போது நீங்கள் 2 ராடையுமே ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வச்சுருக்கிறது OTG. ரொம்ப OTG அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக வரும்.
இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும், அதே சமயம் நல்லா ஃபட்ஜியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஆல்மண்ட் ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். இந்த ஆல்மண்ட் ப்ரௌனி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. யூஸ்வலாக ப்ரௌனி அப்படிங்கிறது டார்க் சாக்லேட்டையும் பட்டரி அதுக்கப்புறம் மெல்ட் பண்ணி எக்கு யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. ப்ரௌனி எல்லாமே 3 to 4 டேஸ்க்கு கண்டிப்பாக கெட்டு போகாது. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாண்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணாமல் ஒயிட் சாக்லேட்டை வந்து வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தமி கிச்சனில் இருக்கும். இது வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனா கூட சின்ன குவான்டிட்டியில் செஞ்சு சேல்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம் கேட்குறவங்களுக்கு. ஸோ தப்பே ஆகாதுன்னு சொல்லலாம். சிம்பிளான டேஸ்டான பேக்கரி ஸ்டைலில் ஒரு ஆல்மண்ட் ப்ரௌனி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையே இல்லை. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம், ஈவினிங் சாப்பிட்லாம், டீ காஃபிக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஆல்மண்ட் போட்டுக்கிறதுனால நல்ல ஹெல்தியானது கூட. இதில் ப்ரௌன் சுகர் நான் அதிகமாக போட்டிருக்கேன். அதாவது சுகரை விட எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஒன்று விடாமல் அப்படியே கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் ப்ரௌனி பண்ணிடலாம். முதல்ல பேக்கிங் டின் எடுத்துக்கணும். அதில் இது மாதிரி பட்டர் ஷீட்டை வந்து போட்டுக்கோங்க. நான் கட் பண்ண மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ரெடி பண்ணிடலாம். அந்த பேக்கிங் ஷீட்டை 4 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா உள்ளே போய்டும். இப்போது ஒரு 60 கிராம் பட்டரும் 100 கிராமில் டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இது டபுள் பாய்லர் மெத்தடையும் பண்ணலாம், மைக்ரோவேலையும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 எக் எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் நான் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும். இது வந்து போடுறதுனால அந்த எக்கோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா போயிடும், வனிலா எசன்ஸ் போடுறதுனால. இதை 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ஒரு 1/2 கப், பவுடர் சுகர் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பீட் பண்ணுங்கள். இன்கேஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பவுடர் சுகரே வந்து 3/4 கப் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டோம். இது நல்லா திக்காக லம்ஸல் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ டார்க் சாக்லேட் ரெடி. இதையும் நம்ம வந்து போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு வெது வெதுப்பாக கூட நீங்கள் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. முதல்ல இதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கு, பட்டர், அந்த டார்க் சாக்லேட் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஷைனி கன்சிஸ்டன்சி கொடுக்கும், ஷைனிங்காக இருக்கும். இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் மைதா இல்லை கோதுமை மாவு ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். நீங்கள் ராகி ப்ரௌனி பண்ணினா 1/2 கப் போட்டுக்கோங்க. இப்போது கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப், அதையும் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். ஸோ இப்படி சலிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து ஸ்மூத்தாக இருக்கும், லம்ஸ் இருக்கக்கூடாது. மெயினாக கேக்குக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கேக்குக்கும் ப்ரௌனிக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட மாட்டோம் ப்ரௌனியில் மட்டும். ப்ரௌனி 2 விதமாக சாப்பிட்லாம். ஒன்று ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், இன்னொன்று நல்ல சாக்லேட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஷைனிங்காக, ஓரளவுக்கு திக்காக, ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நல்ல ஷைனிங்காக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. இப்போது இதுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் எது வேணாலும் நீங்கள் போடலாம்.
இல்லை சாக்லேட்ஸ் வந்து இருந்ததுன்னா சாக்லேட்ஸ் கூட நிறைய போட்டுக்கலாம் நீங்கள். அதாவது டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் கூட போட்டுக்கலாம், சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறக்காக குழந்தைகளுக்காக நான் நட்ஸ் வந்து போடுறேன். ஒரு 1/4 கப் நட்ஸை, ஆல்மண்டை நல்லா வந்து சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டுறேன். இது ரோஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, பேக் பண்ணும்போதே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டோம், ட்ரேயில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கு அப்புறமா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா எனக்கே நான் பேக் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல உப்புன மாதிரி வரும். ஸோ இதனாலனா நம்ம டேப் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக வந்து பேக் ஆகிடும். இதில் தேவையான அளவு ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம். இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியும் பண்ணலாம். இதை எடுத்து நம்ம பேக் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ப்ரீஹீட் பண்ணிவிடணும் ஓடிஜி அவனை. ஒரு 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் பேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணணும், அவனையும் ஓடிஜியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ப்ரெஷர் குக்கராக இருக்கட்டும், கடாயாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரீஹீட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ப்ரீஹீட் பண்ணுற டெம்பரேச்சர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம். நீங்கள் கடாயெல்லாம் இருந்தால் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆகிடும். கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் எடுத்துகிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. தேவைப்பட்டால் 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை வந்து டைரெக்டாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்லைனா ஒரு ஐஸ்கிரீம் போட்டும் அதுக்கப்புறம் ப்ரௌனி மேலே வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி ப்ரௌனி அப்புறம் ஐஸ்கிரீம் அப்புறம் நல்லா வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டு, நல்லா சூடாக இருக்க சாக்லேட்டை ஊற்றுனீங்க அப்படின்னா சிசிலிங் மாதிரி வரும். செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாதாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் இல்லாதவங்க முந்திரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரௌனி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரௌனி. அது வந்து கிளாசிக்காக சாக்லேட் சிப்ஸ் வச்சு பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோதுமை வச்சும் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா கோதுமைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஃப்ளேவரும் அப்படி தான் ப்ரௌனியில். ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். நல்லா ஃபஜ்ஜியாக இருக்கும். கேக் அப்படிங்கிறது ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ அதுவுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சில மைதாலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த வீட் ப்ரௌனி கொடுக்கலாம், ஐஸ்கிரீமோடு எடுத்துக்கலாம். இப்போது முதல்ல அதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு ஆயிலோ இல்லை பட்டரோ தடவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக்கிங் ஷீட், அதாவது பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இதுக்கப்புறம் பட்டர் ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு அதை மெல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் டார்க் சாக்லேட் எல்லாம் போடலை. ஸோ இதே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் 2 எக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ரௌனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். எக்கு பிடிக்காதவங்க நீங்கள் அதை விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண அந்த பட்டர் கோகோவா மிக்சரை வந்து இதில் ஊற்றுறோம். அதாவது மெல்டட் சாக்லேட்டுன்னு சொல்லலாம். அதையும் இதை ஊற்றிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்மூத்தாக அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா ஸ்மூத் ஆகணும் சுகர் எல்லாமே. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம டார்க் சாக்லேட் போட்ட மாதிரியே நல்ல பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது கோதுமை மாவு அரைக்க போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர். இதில் பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான். நான் ஏன் போட்டிருக்கேன்னா கோதுமை மாவு போட்டிருக்கனால நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் போடாமையும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டி சேராமல் ப்ரௌனி ஸ்மூத்தாக வரும். ஸோ இல்லைன்னா மாவு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் சலிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ இப்படியெல்லாம் பண்ணதுக்கப்புறமா சலிச்சு எல்லாம் வந்து நம்ம போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஸோ இது மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டியெல்லாம் எதுவும் விழாது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துடும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும். பட்டர் வேணான்னு நினைக்கிறவங்க ஆயில் போட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பட்டர் தான் வந்து இந்த கேக் ப்ரௌனிக்கெல்லாம் டேஸ்ட்டை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஒயிட் இருந்தனாலும் போடலாம், இல்லை டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேயில் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவருக்காக மேலே சாக்லேட் சிப்ஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ண வேணாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜியில் இல்லை நான் அவனில் வைக்கும்போது 10 மினிட்ஸ் 250 டிகிரியில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம 180 டிகிரியில் பேக் பண்ண போகிறோம். கடாய்க்கும் ப்ரெஷர் குக்கருக்கும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஸ்டிக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒட்டாமல் வரும். அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நீங்கள் எடுத்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீக்கு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்நாக் பாக்ஸ்க்கு வந்து இது மாதிரி கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது அப்படிங்கிறனால பர்ஃபெக்ட் ஷைனிங்கோடு இருக்கும். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம், நான்ஸ்டிக் கடாயிலையோ இல்லை அயன் கடாயிலையோ இல்லை அலுமினியம் கடாயிலையோ பண்ணலாம். அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதே மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். 2012 ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.